வணக்கம் நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் 12 ராசிக்குமான 2025 வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 2025 வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும் பொழுது 2025 வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இடம்பெறும். குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் ஒன்றன் ஒன்றாக ஒரு 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது. ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது. தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் கிடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2025 கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும். நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல. எல்லாமே கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதட்டத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க. இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலேயே பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான விஷயங்களை தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்குது. கவலைப்படாதே, புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க. அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம். பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு இரக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது. ஆனால் இது எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும். அதாவது இது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த 2025 உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த கிரக அமைப்புகளே ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருந்து வந்தது. அதாவது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகளில் போய்கிட்டு இருக்கும். சுருக்கமாக கிளியராக சொல்லணும் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ரிஷப லக்னத்தினுடைய அமைப்பு இப்போது சமீப காலமாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைகளில் தான் இருந்து வந்தது. ஸோ ரிஷப லக்னக்காரங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்திங்கனாலே புரியும். சமீப காலமாக பெரும்பாலும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்க அமைதியாக இருந்துட்டு வருவாங்க. பெருசாக எந்த ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸுமே அவங்கக்கிட்ட பார்க்க முடியாது. அவங்கவுங்களுடைய வேலைகள் என்னவோ அவங்கவுங்களுடைய தேவைகள் என்னமோ அதில் மட்டுமே ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டி
அதில் வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்கவும் மாட்டாங்க, அதுக்காக சோம்பேறித்தனமாக சும்மா இருக்கவும் மாட்டாங்க. என் கடமை பணி செய்வது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அவங்க பாட்டுக்கு அமைதியாக போய் கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறிச்சா, அவங்களுடைய கனவுகள் பூர்த்தி ஆகிடுச்சா, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடுச்சா அப்படிங்கிறத பற்றியான சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஏற்படுறது கிடையாது. வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ இப்போதைக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு இம்சையும் இல்லாமல் சுமூகமாக அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இதில் என்னென்னா, இது அவங்களை அறியாமலே அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் அப்பப்போ கோபதாபங்கள் டென்ஷன் போன்ற விஷயங்கள் வந்தாலும் கூட ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவுமே பண்பட்ட ஒரு மனிதர்களாகவும் பக்குவப்பட்ட மனிதர்களாகவுமே மாறிக்கொண்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு பற்றற்ற வாழ்க்கை நிலைக்கு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது மிகுதி ஆகாது. எதுலேயுமே ஒரு ஆசாபாசங்கள் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அதுக்காக எல்லாத்தையுமே வெறுத்து போய் தூக்கி எறிஞ்சிட்டு வெறுமனே சும்மா இருக்கக்கூடியவங்களும் அல்ல. லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு சமீபகாலமாக இருந்துக்கிட்டு வருது. சுய ஜாதக ரீதியாக மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ரிஷப லக்னக்காரங்க அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாடு போயிட்டுருக்கிற நிலைமைகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அல்லது ராசி ரீதியாக வேறு ஏதாவது ராசியின் மூலமாக கூட அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலுமே ரிஷப லக்னக்காரங்க இது எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக அவங்க சமாளிச்சிட்டும் வந்திருப்பாங்க. அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான பிரச்சனைகளெல்லாம் தள்ளி போட்டாவது பிரச்சனைகளில் சிக்கிக்காமல் தவிர்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்னதான் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அல்லது என்னதான் சந்தோஷம் கேளிக்கை போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி, அவங்க நடுநிலைமையோடு தான் செயல்பட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையை தான் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கொடுத்து வந்தது. அதிகபட்சமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதுவுமே குயிக்காக நடக்கிறதில்ல, எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்களால செய்ய முடியாது. நார்மலாக ஒரு வேலை செய்கிறதே பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே மந்தமாக நிதானமாக பொறுமையாக தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் அதே போல் ஒரு பற்றற்ற நிலைகளில் அவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க. பட் இந்த பற்றற்ற நிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் டபுள் கேம் ஆகிற மாதிரி மைண்டு வேலை செய்யும். ஒரு பக்கம் எதுலேயுமே எனக்கு ஆசாபாசங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருப்பாங்க. பட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதாவது இதை செஞ்சால் அடுத்தது ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்பவுமே நூதனமான முறைகளில் அது செயல்பட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அதிகபட்சமான ஆசைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு ஒரு பக்கம் உணர்ச்சியின்றி செயல்படக்கூடிய நிலையும் கொடுத்துருக்கும், இன்னொரு பக்கம் அபரிவிதமான விஷயங்களில் ஈடுபாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கும். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளோடு செயல்பட்டு இருக்கும். இதனால் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு சில சலிப்புகள் வெறுப்புகள் அப்படிங்கிறதும் வந்து போயிருக்கும். பட் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால் ரிஷப லக்னத்திற்கும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இனி உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷப லக்னக்காரங்க இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அதிக முனைப்போடு செயல்பட்டு வர செய்வாங்க. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே கூடும். முதல்லலாம் நீங்கள் சும்மாவே இருந்திருக்கலாம், இல்லை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு வந்திருக்கலாம். பட் இனி பார்த்திங்கன்னா எல்லாமே உடனுக்குடனே செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ மிகுதியால் எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்களில் அதிகரிக்க செய்யும். ரொம்பவுமே நுட்பமான முறையில் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நிறைய யுக்திகளை கையாள்வீங்க. தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும்.
ஆல்ரெடி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சீரான நிலைகளில் போய்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெருசாக பலன் கொடுக்கல, எப்பவும் போல தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகளை தான் கொடுத்து வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான மாற்றங்களை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷப லக்னக்காரங்க இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பட் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கவும் செய்யும். சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவே ஒரு பெரிய லக்கு அப்படிங்கிறதும் இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. அவங்கவுங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் கூட பெரிய அளவில் அவங்களுக்கு சாதகமாக அமைந்து வரும். பட் மேஜராக பார்க்கும்போது இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க, ரொம்ப பெருசாக இன்வால்வ் ஆகிக்காதீங்க. ஓரளவுக்கு அதை கையாண்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அண்ட் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வெளி இடங்கள்லேருந்து ஏதாவது தகவல் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அல்லது வெளி இடங்களில் போய் நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கலாம், அது வெளி இடங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி பொதுவாகவே வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளில் வேலை செய்யும். இது வரைக்குமே கூட பொருளாதார நிலைமை ரிஷப லக்னக்காரங்க ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு தான் வராங்க. பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லை. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒப்பிடும்பொழுது இப்போ ரிஷப லக்னக்காரங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. இந்த வருடம் அது ஒரு தொடர்கதையாகவே இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் கூட எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். பட் அடிஷ்னலாக இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல முறையிலேயே இருக்குது. நிறைய பேருக்கு தங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும். அண்ட் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ரிஷப லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்களில் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கச்சையும், அதே போல் ஒரு விஷயம் கைவிட்டு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் உண்டு. நிறைய பேருக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை பழையதை கொடுத்துட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்களை பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் ஜென்ரலாகவே ரிஷப லக்னத்திற்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயம் அப்படிங்கிறது குறைவு. பட் இது சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்து புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. பட் அதே நேரம் குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே சாதகமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது பலதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே அது சார்ந்த விஷயங்களுக்கான அலைச்சல்கள் டென்ஷன்கள் அப்படிங்கிறதும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் சிரமம் இருந்தாலும் சிறப்பான அமைப்புகளை குடும்பத்துக்குள்ளே உங்களால் பார்க்க முடியும். அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களை பொறுத்த வரைக்கும் சிரமம் பார்க்காமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆதாயங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். பட் ஜென்ரலாகவே அலைச்சல் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உங்களால் பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அதாவது தந்தை வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க. பட் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது போகும். ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம இப்படி தான். குறிப்பாக உடன்பிறப்புகள் வகையில் ஏற்கனவே ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு விதமான மன வருத்தங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இப்போ சமகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான் இருக்குது. இருந்தாலுமே அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய அமைப்புகளும் பெற்றிருக்கு. பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது.
பொதுவாகவே ரிஷப லக்னத்திற்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். ஏதாவது பிரச்சனை சங்கடம் அப்படின்னு இருந்தாலே முதல்ல ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்பொழுது நார்மலாகவே அவங்களுக்கு பாசம் பிரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ என்ன தான் சங்கடம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் இந்த 2025 அப்படிங்கிறதும் உடன்பிறப்புகள் வகையில் காரிய ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்க போக செய்யும். மற்றபடி சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அந்யோன்யங்களையும் எதிர்பார்க்க முடியும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு குழந்தைகள் வகையில் நிறைய சங்கடங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது போயிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளோட உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள் அல்லது மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த வருடத்தில் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். பட் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு கையாளுறதே நல்லது. குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலுமே பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் இங்கேயும் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான். இதில் பெருசாக எந்த ஒரு மாற்றங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமைய பெற்று வரும். குறிப்பாக இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அல்லது வெளியூர்களில் போய் தங்கி படிக்கிறது, வெளிநாடுகளில் போய் இருந்து படிக்கிறது, அந்த மாதிரியான நிலைகள் கூட ஏற்படும். கல்வி வித்தைகளுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படலாம். பட் இருந்தாலுமே கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு முயற்சிகள் என்பது கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஸோ ஓவராலாக ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2025 வருடம் பெரும்பாலான மாற்றங்கள் அவங்க சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்கும். வழக்கமான ஒரு சீரான வாழ்க்கை நிலையை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.